கிருஷ்ண யஜுர்வேதத்துல ஸ்ரீருத்ரம் சதருத்ரியம் மந்திர பாடத்துல 8வது அணுவாக்கத்துல நடுவுல் நாயகமா இருக்கிற வார்த்தை தான் நம சிவாய. அது எப்படி வரும்னா நம சங்கராய சமயஸ்கராய ச நம சிவாய ச சிவதராய ச. இந்த சிவா பஞ்சாட்சர மந்திரம் முதல்ல வெளிப்பட்டது வேதத்துல. அது மட்டுமா இந்த சைவ சித்தாந்தத்துல இருக்கிற நம்மளோட சயின்ஸ் அப்பர் திருஞான சம்பந்தர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாகம் 1000 சந்தோகம் சொல்லப்பட்ட சிவபெருமானி ருத்ரா அப்படின்னு பாடியிருக்காரு. சாகம் 1000னா என்னாரு, சந்தோகம்னா என்னாரு அப்படின்னு பார்த்தா ஒரு வேதத்துக்கும் இத்தனை வகையான பிரான்சஸ் இருக்கும். அதாவது அதுதான் சன்ஸ்கிரிட் வந்து ஷாக்கான்னு சொல்லுவாங்க. ஷாக்கானா வந்து கிளைகள் ஓ பிரான்சஸ். அப்படி பார்த்தா ரிக்வேதத்துக்கு 21 ஷாக்காஸ் இருக்கும், சாம வேதத்துக்கு 1000 ஷாக்காஸ் இருக்கு. அதுதான் அப்புறம் திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா சாகம் 1000 சொல்லப்பட்ட சிவபெருமானே, அதாவது சாம வேதமே சிவபெருமான புகழ பாடி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யாரு? அப்புறம் திருஞான சம்பந்தரும். ஒரு வேதத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, திருமந்திரத்துல வேத சிறப்பு பத்தி ஒரு பாடல் இருக்கு, பார்க்கலாமா? வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள்ள, தர்க்க விவாதத்தை விட்டுவிட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. அவர் வேதத்தை பத்தி எப்படி பேசியிருக்காரு, வேதத்துல எல்லா டீச்சிங்ஸும் எல்லா அறங்களும் சொல்லிவிட்டன, வேதத்தை ஓதியே சான்றோர்கள் வீடு பெற்றார்களே, அந்த அளவுக்கு உயர்ந்து பேசியிருக்காரு. யாரு? திருமூலர். திருமந்திரத்துல சொல்லியிருக்க தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு இந்த மாதிரி சனாதன தர்மம் வேத தர்மம் பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாமா? அப்படின்னு பார்த்தா புறநானூறுல 224வது பாடல்ல ஒண்ணு வருது. பருதி உருவில் பல்படை புரிசை எருவை நுகர்ச்சி யூப்பன் நெடுந்தோள் வேத வேள்வி தொழில் முடித்தது. இதுல வேத வேள்வி எப்படி இந்த வார்த்தை இங்க வந்துச்சு, புறநானூறுல வந்துருச்சு? இதோட பாட்டோட அர்த்தம் என்னாரு, கரிகால சோழன் வந்து அதிராத்ரா என்ற ஒரு யாகத்தை செஞ்சுதான் இந்த பாடல் விளக்குது. அதாவது பருதி உருவில், பருதி உருவில்னா கருடன், ஈகிள். இதே ஃபார்மேஷன், அதாவது ஈகிள் ஃபார்மேஷன்ல ஒரு வேத வேள்வி செய்றாங்க, யக்ஞா செய்றாங்க. இதோட எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சத்தபத்த பிராமண டெக்ஸ்ட்ல கிளியரா இருக்கும் எப்படி இந்த செய்யணும்னு இருக்கும். இந்த வேதத்தை தமிழகத்துல இருக்கிற கரிகால சோழன் வேத வேள்வியோட செஞ்சாருன்னு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அப்படின்னா சனாதன தர்மம், இந்த வேத தர்மம், இந்த வேத வேள்வி செய்யற வேத தர்மம் நார்த்ல ஒண்டி இருந்துச்சுன்னா கரிகால சோழன் ஏன் செஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம்? அதே புறநானூறுல 6வது பாட்டுல பாண்டியன் மன்னன் முத்துக்குடுமி பெருவெழுதி சிவபெருமானுக்காக ஒரு பெரிய வேள்வி நடத்தினாரு. அதுல இந்த பாடல்ல வருது, வேதங்கள்